அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்து படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனம் வருந்தும் பொழுது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர். நீர் அவர்களை மன்னிக்கின்றீர், ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 6வது வாரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நாம் இன்று முதல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி தியானிக்க, இறைவனோடு நாம் சங்கமிக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் நம்மோடு குடிகொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தவக்காலத்தின் முதல் நாளிலே இறை சன்னிதானத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இணைப்பு பாலமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் மனிதனாக பிறந்தார் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே ஒருவரும் கொண்டாடினாலும் அவருடைய இந்த மன்னக பயணத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை இதோ இன்று முதல் நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க போகிறோம். நம் பாவங்களை, நம் குற்றங்களை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய தீய எண்ணங்களை, தீய சக்திகளை அனைத்தையும் தன் தோள் மீது சிலுவை வடிவிலே சுமந்து சென்று, நாம் சுமக்கக்கூடிய சிலுவை அவர் சுமந்து கல்வாரி மலையிலே நம் அனைவருக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தியாக உணர்வினை தான் இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். எனவே தவக்காலத்தின் முதல் நாளாகி இன்று திருநீற்று புதன், விபூதி புதன். இந்த திருவழிபாட்டிலே மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்ப போகிறாய் என்ற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒலிக்க இருக்கின்றது. நம்முடைய ஊனுடல் இந்த மண்ணுக்கு சென்றாலும் ஆன்மா இறைவனுக்கு உரியது என்பதை நினைவு கூறும் விதத்திலே இதை நாளிலே நம் அனைவருடைய நெற்றியிலும் சாம்பல் பூசப்படுகிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய் என்று. எனவே இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை வருந்தி, நம் குற்றம் குறைகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதை எடுத்து வந்து ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணித்து அவற்றுக்காக மன்னிப்பையும் பெற்று இந்த தவக்கால வாழ்வை ஒரு சிறப்புள்ள காலமாக மாற்றி அமைக்க இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கல்யாண புனித மரியாதையும் வாழும் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைக்கிற பாவங்களை மன்னித்து நம்மை நிலையும் வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடகத்தில் உதவியாய் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உடைகளை கீழ்த்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கீழ்த்துக் கொள்ளுங்கள்.
இறைவாக்கினர் யோவேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்குவீர் என சொல்வாராக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்கிறோம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்திரளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்போது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்படம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிட வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புவார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகமாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருப்பது உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடை காலம் வந்துவிட்டாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் பார்த்தோம் என்றால் பல மரங்களில் இலைகள் உதிர்வதை நாம் காண முடியும். இலைகள் உதிர்ந்து அருமையான இளம் தளிர்கள் இலைகள் முளைத்தெழுவதை நாம் காண முடிகிறது. பல நேரங்களிலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த தவக்காலம் என்று விட்டாலே எத்தனையோ உள்ளத்தில் நல்லுள்ளங்களுடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் கவலைக்குரிய காலம், வேதனைக்குரிய காலம், கண்ணீர் வடிக்கக்கூடிய காலம், இப்படி சோதனைகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய காலம் என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனையோ உள்ளங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவக்காலம் என்பது நமக்கு வேதனைக்குரிய காலம் அல்ல, மாறாக இந்த தவக்காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலம். எனவே ஒரு நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நமக்கு வழிவகுக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் மீட்பை உங்களுக்கும் எனக்கும் பெற்றுத்தரக்கூடிய காலம். எனவே இந்த தவக்காலத்தை இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் பயணித்து இந்த தவக்காலத்திலே இந்த மீட்பை பெறுவதற்காக, இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக, ஒரு நிறைவை பெறுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து இந்த 40 நாட்கள் நாம் பயணிக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை வழிநடத்தி கொண்டிருந்த பாப்பரசங்களில் முதலாம் கிரகோரி இந்த திருத்தந்தை இருக்கின்ற பொழுதுதான் இந்த தவக்காலத்தினுடைய அடிப்படை நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய பெரிய பாவங்கள் செய்தவர்களுக்கு அன்னையாம் திருச்சபை கொடுத்தது சாக்கு உடை அணிந்து கொண்டு சாம்பலின் மீது அமர்ந்து தவ முயற்சி செய்து தன்னுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னது. அதன் பிறகு 1091ஆம் ஆண்டு இந்த பொனவென்தோ சங்கம் கூடுகின்ற பொழுது அன்னையாம் திருச்சபையிலே ஒரு மாற்று கருத்தை எடுத்து வந்தது. அது என்னவென்றால், நெற்றியிலே சாம்பலை பூசிக்கொண்ட பிறகு இந்த தவக்காலத்தின் முதல் நாள்
இந்த சாம்பல் புதன் அன்று நம்முடைய தவ காலத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த சாம்பல் புதனுடைய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இந்த சாம்பல் புதன் தவக்காலம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள் சாக்கு உடை அணிந்து கொண்டு சாம்பலின் மீது அமர்ந்து கொண்டு தங்கள் பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக 3 காரணங்களை உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அன்னையாம் திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் இந்த 3 தூண்கள் தான் மாபெரும் தூண்களாக நம்முடைய தவக்காலத்திற்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கிறது. 1 தர்மம் செய்வது, 2வது இறைவனிடம் வேண்டுவது, 3வது நோன்பு இருப்பது. பரிசேயர்கள் இந்த 3 நிகழ்வுகளிலும் மக்கள் மத்தியிலே நல்லதொரு பெயரை பெற்றார்கள். இவர்கள் செய்த தர்மம் அனைவருக்கும் தெரிய வந்தது, இவர்கள் செய்த ஜெபங்கள் அனைவருக்கும் தெரிய வந்தது, இவர்கள் செய்த நோன்புகளும் அனைவருக்கும் தெரிய வந்தது. ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்று கருத்தை வந்து சொல்லுகிறார். நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், நோன்பு இருங்கள், ஆனால் இவை அனைத்தையும் மறைவாய் உள்ள உங்கள் தந்தை காணுகின்ற வகையிலே நீங்கள் மறைவாய் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இறைவனுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நாம் வெளிப்படையாக செய்து மனிதனுடைய பாராட்டை பெறுவதற்காக அல்ல. நான் இறைவனுக்கு அனைத்து காரியங்களும் செய்கிறேன் என்று மனிதர்கள் என்னை பெருமையாக பேசினார்கள் என்றால் அது இறைவனுக்கு அல்ல, மாறாக மனிதர்களுக்கு செய்த கடமைகள் அவை அனைத்துமே. எனவே அது மனிதனுக்கு சென்றடைந்து விடுகிறது. இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமை அவர் நேரடியாக நம்மை சந்திக்கிறார், நாம் அவரை சந்திக்கின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயமாக இருக்கட்டும், நம்முடைய பங்கு தளமாக இருக்கட்டும், எந்த இடங்களிலும் எத்தனையோ நல் உள்ளங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அடுத்தவர்கள் தெரிகின்ற அளவிற்கு, அவருடைய பெயர்கள் வருகின்ற அளவிற்கு எத்தனையோ உதவிகளை நம்முடைய ஆலய வளாகங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கை செய்வது இடக்கை தெரிய வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பரிசேயர்கள் இதைத்தான் செய்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்விலே தர்மம் செய்கின்ற பொழுது நாம் யாருக்கு எப்பொழுது ஏன் கொடுக்கிறோம் என்பதை நம் இறைவன் ஒருவர் தான் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒழிய நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு மனிதர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு சில நேரங்களில் இன்னொரு கேள்விகளையும் கேட்பார்கள். இப்படி நாம் செய்கின்ற தர்மங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அடுத்தவர்கள் எப்படி இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வார்கள் என்று கூட இந்த கேள்விகள் எழலாம். செய்கின்ற செயல்கள் அனைத்துமே இறைவன் ஒருவரை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு நற்காரியங்களை செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற எண்ணங்களாக இருக்க வேண்டும் ஒழிய அடுத்தவர்கள் அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள் தேவையில்லை. இறைவேண்டலும் அப்படித்தான். பல நேரங்களிலே பரிசேயர்களைப் போல இன்றைய காலகட்டங்களிலே எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த தவ காலத்திலே செய்கின்ற தவ முயற்சிகள் அனைத்தும் ஊரே பார்த்து வியக்கின்ற அளவிற்கு அவர்கள் செய்வார்கள். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட காயங்கள், அழுக்குகள் இருக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும், இறைவனுக்கும் தெரியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். நோன்பு என்பது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த 40 நாட்கள் நம் உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கிற பொழுது அதிலிருந்து சேகரித்து வைத்திருக்கின்ற செல்வங்களை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இதையும் நாம் வெளிப்படையாக செய்தோம் என்றால் அது வெளிப்படையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சென்றடைய ஒழிய இறைவனுக்கு சென்றடையாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தின் முதல் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை முதலில் மாற்ற வேண்டும். ஜெபம், தவம், நோன்பு இதில் அனைத்திலும் இருந்து நாம் இறைவனோடு பயணிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் இருக்கின்ற காயங்கள் ஆறப்பட வேண்டும். நம்முடைய தீய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய கடும் சொற்கள் மாற்றப்பட வேண்டும். அடுத்தவர்களை தவறாக சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும்.
அடுத்தவர்களை குறை சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளும் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பார்வைகளும் தவறாக இருந்தால் அதையும் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து எவன் ஒருவன் விடுதலை அடைகின்றானோ அவன் ஜெபம் செய்வதற்கும் தவம் செய்வதற்கும் நோன்பு இருப்பதற்கும் தகுதியுடையவன். அதுவே இந்த தவ காலத்தில் அவன் நுழைவதற்கு சிறந்த அடிப்படை காரணங்களாக இருக்கும். எனவே பிரியமான சகோதர சகோதரர்களை, தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இது சோதனையின் காலம் அல்ல, வேதனையின் காலம் அல்ல, மாறாக நம்முடைய நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம், நம்முடைய மீட்பை பெறக்கூடிய காலம், ஆண்டவரோடு நாம் கரம் கோக்கக்கூடிய காலம். எனவே இந்த பயணத்திலே நாம் வெற்றி நடை போட வேண்டும், மகிழ்ச்சியோடு நம் பயணத்தை தொடங்க வேண்டும். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு முன்னதாக வாழ்த்தொலி சொன்னது போல, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலுக்கு செவி கேட்பீர்களாக என்று. எனவே நம் இதயத்தை கடினப்படுத்தி காயப்படுத்துவதை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். அப்பொழுது நாம் இறைவனின் பிள்ளையாக இந்த தவக்காலம் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, பாவிகளின் இறப்பை அன்று, மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகின்றேன். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கின்ற இந்த சாம்பலை உமது பரிவரத்திற்கு ஏற்ப புனிதப்படுத்தி திருவுளம் கொள்வீராக. அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழும் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இது உங்களுடைய இதுமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகள் நடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாடும் தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மிகக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உன் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களில் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கிறேன். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது வாழ்க்கையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுகின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகணைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவிய நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆத்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரக்கமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதீர். தீய பகையுடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறு பாசு பெற கரம் கூப்பி சிறு தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.